வணக்கம். இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கவுண்ட்ஸ்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல ஃபார்மேட் ஃபார் த ரெவென்யூ அக்கவுண்ட் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்க்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஃபயர், மரைன் 2த்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அந்த ரெவென்யூ அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லாம் பார்த்தோம். அதோட ரெவென்யூ அக்கவுண்ட் வித் அட்ஜஸ்ட்மென்ட் இதெல்லாம் பார்த்தோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி தட் இஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அக்கவுண்ட் வந்து ரெவென்யூ எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது. இதில ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோல ரெவென்யூ அக்கவுண்ட் மட்டும் பார்க்கலாம். ஸோ இதில ஃபார்மேட் பார்த்தீங்க சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு ரெவென்யூ தட் மீன்ஸ் ரெவென்யூ அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அதில ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பிரீமியம் ஏர்ன்டு தான். எப்படி நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில கொண்டு வருவோமோ, அதே மாரியே ஷெட்யூல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ஏர்ன்டு. அடுத்தது நம்மளுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் அதே மாதிரியே அதர் இன்கம். இது டோட்டல் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிளைம்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் இன்சூரன்ஸ்ல இது 4த் ஷெட்யூல்ல வரும். பட் இங்க வந்து என்னவா இருக்குது? 2ண்ட் ஷெட்யூல்ல வருது. அதுதான் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல. கிளைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் நம்பர் 2, கமிஷன் ஷெட்யூல் நம்பர் 3 அண்ட் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஷெட்யூல் நம்பர் 4. இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? அண்ட் தென் இதுல ஏ மைனஸ் பி பண்ணும்போது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ஃப்ரம் பிசினஸ் கிடைக்கும். அண்ட் தென் ஆப்பரேட்டிங் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏ மைனஸ், அதாவது இதுல வர இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஏ வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரீமியம் மட்டும். பி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிளைம்ஸ், கமிஷன், ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இது மூணும் சேர்ந்தது பி. ஸோ ஏலேருந்து பியை லெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபேவரபிள் கிடைச்சதுன்னா ப்ராஃபிட், அன்ஃபேவரபிளா இருந்தா ரெவென்யூ லாஸ். ஓகே. தென் ஹியர் நம்ம வந்து பார்க்குறோம் அந்த ஷெட்யூல்ல வந்து 1 பிரீமியம் ஏர்ன்ட். ஸோ இந்த பிரீமியம் ஏர்ன்ல பார்க்கும்போது பிரீமியம் ரிசீவ்ட் கொடுத்திருந்தா அதை கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா க்ளோசிங் பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை ஆட் பண்ணிப்போம். அண்ட் தென் பிரீமியம் அவுட்ஸ்டாண்டிங் அட் த பிகினிங் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் இருந்தாலும் அதை லெஸ் பண்ணிப்போம் நெட் பிரீமியம். அதுக்கப்புறமா வேற எதனா ஓப்பனிங் அந்த ப்ரொவிஷன் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு இதுல. அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க். ஸோ அதுக்கு எதனா ரிசர்வ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இங்க பிரீமியமோட ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இருக்கு இல்லையா? அதுல ஓப்பனிங் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் இருந்ததுன்னா லெஸ் பண்ணிப்போம். அண்ட் தென் இதுவே ஃபயர் இன்சூரன்ஸா இருந்தா 50% ஆஃப் நெட் பிரீமியம் வந்து அந்த க்ளோசிங் ப்ரொவிஷன் மெயின்டெயின் பண்ணுவாங்க. மரைன் இன்சூரன்ஸ்க்கு 100% ஆஃப் நெட் பிரீமியம வந்து அவங்க வந்து ப்ரொவிஷனா கொண்டு வருவாங்க. அதாவது ஒன்ஸ் வந்து நெட் பிரீமியம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா, அதுல எதனா ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஆர் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் இருந்தா அத ஆட் பண்ணிக்கணும். அதே மாரி க்ளோசிங் ப்ரொவிஷன் ஆர் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து அத வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். இந்த க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் பிரீமியத்திலேருந்து 50% வந்து இன் கேஸ் ஆஃப் ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு லெஸ் பண்ணிக்கணும். அதுவே மரைன் இன்சூரன்ஸா இருந்தா 100% பண்ணிக்கணும். ஓகேவா? அண்ட் தென் அதுக்கப்புறமா லெஸ் எதனா அடிஷனல் ப்ரொவிஷன் இருந்தா, அதையும் நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இங்க அட்ஜஸ்டட் பிரீமியம் ரிசீவ்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிரீமியம் பொறுத்தவரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில நம்ம சிம்பிளா க்ளோசிங், ஓப்பனிங் அதுக்குண்டான அட்ஜஸ்ட்மென்ட் போட்டுருவோம். பட் இதுல ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வரதுனால, அத நம்ம என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்றத தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அட்ஜஸ்டட் பிரீமியம் ரிசீவ்ட் கிடைக்கும். அத ஓகே. அத தான் நம்ம ரெவென்யூ அக்கவுண்ட்ல பிரீமியம் ஏர்ன்ட் ஷெட்யூல் நம்பர் 1ல கொண்டு போய் போட்டுருவோம். அடுத்தது ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். அதாவது இது ஒரு இன்கம் இல்லையா? அதே மாரி ப்ராஃபிட் ஆன் ரிடெம்ப்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ஸோ அந்த மாரி இருந்ததுன்னா, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற கேட்டகரியில கொண்டு வந்துருவோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட், ரென்ட் ரிசீவ்ட் இதெல்லாம் வந்து அதர் இன்கம்ல கொண்டு வந்துர்றோம். அடுத்தது வந்து சாரி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மென்ட் தான். அண்ட் தென் அதர் இன்கம்ல பார்க்கும்போது, கன்சிடரேஷன் ஃபார் ஆனுட்டி கிராண்டட், ரீஃபண்ட் ஆஃப் டபுள் டாக்ஸேஷன் எதனா இருந்ததுன்னா, அது ரீஃபண்ட் வந்ததுன்னா, அதையும் அதர் இன்கம்ல கொண்டு வந்துரலாம். அதே மாரி ரென்ட் ஆஃப் த ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் டிடக்டட் ஃப்ரம் சேலரி.
ஸோ அவங்களோட சேலரிலேருந்து டிடக்ட் பண்ணுவாங்க இல்லையா? குவார்ட்டர்ஸ் எதனா குடுத்துருந்தாங்கன்னா, அந்த ரென்ட்ட அது கம்பெனிக்கு வரக்கூடிய இன்கம் தானே! அதனால நம்ம அதர் இன்கம்ல கொண்டு வந்துடுறாங்க. அதே மாரி ஃபைன் ஃபார் ரிவைவல் ஆஃப் பாலிசிஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அதே மாரி ரெனியூவல் பாலிசி ஃபீஸும் தெரியும். அசைன்மென்ட் ஃபீஸ் எந்த ஒரு ஃபீஸ் வந்து ரெவென்யூவா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உள்ள வருதோ, அதெல்லாம் நம்ம அதர் இன்கம்ல கொண்டு வந்துர்றோம். இப்போ நம்மளுக்கு அதர் இன்கம் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஷெட்யூல் 2. இதுல கிளைம்ஸ். என்னென்ன கிளைம்ஸ்க்கு உண்டான அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் இதுல கொண்டு வந்துருவோம். கிளைம்ஸ் பெய்ட், அதுக்கப்புறம் க்ளோசிங் கிளைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா அத ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் கிளைம்ஸ் பிகினிங் அவுட்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அத லெஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கிளைம்ஸ் அண்டர் ரீஇன்சூரன்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதோட ஆன்னுட்டி, சரண்டர், போனஸ் பெய்ட் இன் கேஷ், போனஸ் பெய்ட் வித் கிளைம்ஸ், அதே மாரி போனஸ் இன் ரிடக்ஷன் ஆஃப் பிரீமியம், லீகல் எக்ஸ்பென்சஸ் ரெகார்டிங் த கிளைம், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரெகார்டிங் த கிளைம். ஸோ கிளைம் சம்மந்தமா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அத்தனையுமே நம்ம கிளைம்ஸ் இன்கர்ட்ல கொண்டு வந்துடுறோம். இது ஷெட்யூல் நம்பர் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனில. அடுத்தது ஷெட்யூல் நம்பர் 3 கமிஷன், கமிஷன் பெய்ட், அதுக்கப்புறம் கமிஷன் டூ ஏஜென்ட்ஸ், கமிஷன் ஆன் டைரக்ட் பிசினஸ், கமிஷன் ஆன் ரீஇன்சூரன்ஸ் அக்செப்டட். அதுலேருந்து எதனா சீடட் குடுத்துருந்தாங்கன்னா, அத மைனஸ் பண்ணி நம்ம நெட் காமிச்சுருவோம். இது ஷெட்யூல் நம்பர் 3. அடுத்தது ஷெட்யூல் நம்பர் 4 ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு இன்சூரன்ஸ் பிசினஸ பொறுத்தவரைக்கும் என்னென்ன ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லைக் சாலரீஸ், மேனேஜ்மென்ட் எக்ஸ்பென்சஸ், பேட் டெப்ட்ஸ், லாஸ் அண்ட் சேல் ஆஃப் மோட்டார் கார், மெடிக்கல் ஃபீஸ், அதே மாதிரி ஏஜென்ட்ஸோட அலவன்ஸ், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், டைரக்டர் ஃபீஸ், ஆடிட்டர் ஃபீஸ், மெடிக்கல் ஃபீஸ், ரென்ட் ரேட், லா சார்ஜஸ், அட்வர்டைசிங், பேங்க் சார்ஜஸ். ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் ரிலேட்ஸ் டு இன்சூரன்ஸ் கம்பெனி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கோ, அது எல்லாமே ஷெட்யூல் நம்பர் 4ல வந்துரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரெவென்யூ அக்கவுண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. அத எப்படி ப்ரிப்பேர் பண்றது? ஃபார்மேட் தான் இதில பார்த்துருக்கோம். ஹோப் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்கமிங் வீடியோல இம்பார்ட்டன்ட்டான இது ஜெனரல் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.